வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற தலமான திருச்செந்தூர் முருகன் கோவிலின் வரலாற்றையும் மகத்துவத்தையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழகத்தில் உள்ள 6 படை வீடுகளில் ஒன்றாகும். இது மட்டுமல்லாமல் கடற்கரையில் அமைந்துள்ள மிக முக்கியமான முருகன் கோவில்களில் ஒன்றாகும். புராணங்களின்படி திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரபத்மன் என்ற அசுரனுடன் யுத்தம் செய்து அவனை சம்ஹாரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் இது விஜயஸ்தலமாக அறியப்படுகிறது. இந்த கோவில் பாண்டியர்களால் கட்டப்பட்டதென கருதப்படுகிறது. பின்னர் விஜயநகர அரசர்கள் மற்றும் நாயக்கர்களால் பராமரிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலும் இந்த கோவில் தனது சிறப்பை தக்க வைத்துக் கொண்டது. 1800ஆம் ஆண்டுகளில் ஆங்கிலேயர்கள் இந்த கோவிலை தகர்த்து சென்னைக்கு கொண்டு செல்ல முயன்றனர். ஆனால் தெய்வீக ஆற்றலால் அவர்கள் திட்டம் தோல்வியடைந்தது என்று பழமைவாதிகள் கூறுகின்றனர். இந்த சம்பவம் கோவிலின் மகத்துவத்தை மேலும் உயர்த்தியது. திருச்செந்தூர் கோவில் அற்புதமான திராவிடக் கட்டிடக்கலையின் ஒரு சிறந்த உதாரணம். 137 அடியளவிலான ராஜகோபுரம், 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்பொருள் சான்றுகள் மற்றும் சிவன், விஷ்ணு, முருகன் திருவுருக்கள் உள்ள முக்கிய தலமாக இது விளங்குகிறது. அனைத்து முருகன் கோவில்களிலும் உள்ளதை விட திருச்செந்தூரில் தைப்பூசம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அத்துடன் சண்முகர் பவனி, கந்தசஷ்டி திருவிழாக்கள் மற்றும் தினசரி அபிஷேகங்கள் கோவிலின் சிறப்புமிக்க நிகழ்வுகளாகும். திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லுவதால் நம்மை சுற்றியுள்ள நெகட்டிவ் சக்திகள் அகன்று வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன என மக்கள் நம்புகின்றனர். மேலும் கடற்கரையிலும் அற்புதமான பிரசாதங்களையும் அனுபவிக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் செய்யவும். மேலும் உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்டில் பகிருங்கள். இதேபோல் மேலும் பல வரலாற்றுச் சிறப்புமிக்க வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.